வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு மாவில்லாத டயத்தில் ரொம்ப சுலபமாக டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஃபன் ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கை துருவியோ இல்லை நல்லா கையிலே மசிச்சோ எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கோட கட் பண்ண அரை கேப்சிகம், அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, பொடிசாக கட் பண்ண பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் அரை ஸ்பூன், 1 கப்பு மைதா, தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை. இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். முதல்ல இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உருளைக்கிழங்கில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதும். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி ரெடி பண்ணுமோ அந்த பதத்தில் ரெடி ஆயிடும். உருண்டை நமக்கு விருப்பமான சைஸில் எடுத்துகிட்டு கையிலே தட்டி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பேனில் எண்ணெய் விட்டுட்டு ரெடி பண்ண இந்த ரொட்டியை நம்ம அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுக்கு, நைட்டு டிஃபன், அப்புறம் ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொடுக்கறதுக்கெலாம் ரொம்பவே சூப்பரான ரெசிபி இது. வெங்காயம், பூண்டு, கேப்சிகம் எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் நேரம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு சைடிஷ் நம்ம கெச்சப் வச்சு சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மைதா மாவு பிடிக்கல அப்படின்றவங்க மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா உருண்டைகளையுமே நம்ம ரொட்டியை தட்டி எடுத்துக்கலாம். சில டயத்தில் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா என்னடா செய்கிறதுன்னு ரொம்ப குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒரு தடவை நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Kavita. Thank you.